திரு உத்தரகோசமங்கை. இந்த கோயில் கிட்டத்தட்ட 8000 வருஷமா இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் அத்தனை பேருமே இந்த கோயிலில் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதை விட ரொம்ப ஆச்சரியத்திற்குண்டான என்னன்னா, நம்மளுடைய பாட்டரான ராவணரும் நம்மளுடைய தாயாரான மண்டோதரிக்கும் இந்த கோயிலில் தான் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள் குறிப்பிடப்படுது. நவகிரகங்களே தோன்றுவதற்கு முன்னதாகவும் 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவும் இந்த கோயில் தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1000 சிவ அடியார்களுக்கு ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று தந்த சஹஸ்ரலிங்கம் உருவான இடம் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் இந்த கோயிலில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுங்க. திரு அப்படின்னு சொன்னால் அழகு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் திரு அப்படின்னு சொல்கிறது. உத்திரம் அப்படின்னு சொன்னால் ரகசியம், கோசம் அப்படின்னு சொன்னால் சொல்லுதல், மங்கை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்வதி தேவியை குறிக்கப்படுது. சிவனார் ஓம் என்னும் பிரணவ ரகசியத்தை பார்வதி தேவிக்கு உரைத்த இடம், அதுதான் திரு உத்திர கோசமங்கை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த பெயர் காரணம் இதுதான். ஸோ இதுதான் இந்த கோயிலுக்கு உண்டான ஒரு சிறப்பாகவும் சொல்லப்படுது. பரதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு நீ மகளா போய் பெற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார். அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் வளர்ந்து வரும்பொழுது சிவபெருமான் இவங்களை தடுத்தாட்கொண்டு அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே கொடுத்து அவர்களுக்கு பிரணவத்தினுடைய பொருளும் சொல்லித்தந்து அங்கிருந்து அம்பிகையினோட மதுரை போய் சேர்ந்ததாக குறிப்பு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மதுரை புராணத்தில் இந்த குறிப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல அம்பிகையால் ஈசனாரை பூசிக்கக்கூடிய இடமாகவும் இது சொல்லப்படுது. மரகத நடராஜர் சிலை இந்த ஆலயத்தில் இருக்குது. கோயிலுக்கு வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த பிறவியில் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அடுத்த பிறவியில் முக்தியும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த தல விருட்சம் இலந்தை மரம் தான். கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 5000 வருஷங்கிறாங்க, ஒரு இடத்துல 3300 வருஷங்கிறாங்க. பட் இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த சிவனை பாராட்டி சொல்கிறாங்க. இந்த குளத்தில் வாழக்கூடிய மீன்கள் எத்தனையுமே உப்பு தண்ணியில் வாழக்கூடிய மீன்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த உமா மகேஸ்வரர் சன்னதிக்கு முன்னதாக 2 பேரும் ஜோடியாக போய் நின்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது.